நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பறவை உன்னை விட்டு பறந்து
அன்வர் அங்கிள் அவசரமா கூப்பிடுறாரு. வந்திருக்காரா? இல்லம்மா, போன்ல. ஹலோ அன்வர். நம்மள அன்வர் அன்வர் நான் சொல்ல போற விஷயம் நீங்க கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கங்க. நம்ம ஜீவா அவங்க வீட்டு மாடியில காயப்பட்டிருக்க துணியை எடுக்க போகும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டான். இறந்துட்டான் அவளை. இறந்துட்டான். அண்ணாமலை அண்ணாமலை அன்னைக்கு நான் சொன்னேன் ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்க ஏன் விட்டுட்டீங்க? நான் அன்னைக்கு சொன்னேன். இப்ப என் ஜீவாவை பாருங்க. எல்லாமே சொல்லி பாருங்க. பொண்ணு பாருங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு பொண்ணு போய் ஒரு பாடிடு. எனக்கு இந்த பொண்ணு எனக்கு இந்த பொண்ணு
நீங்க ஏன் விட்டீங்க? இப்ப பாருங்க என் பொண்ணை எப்படி கூட்டிட்டு போறாங்க. நீ தடையதான் பண்ண பொத்தி வளர்த்தா என் பொண்ணு இப்ப எப்படி பொண்ணுமா கொடுத்துருக்கேன். கொத்திட்டு போய் கொண்டுட்டேனப்பா. அடங்கி பேருக்கு என்ன பண்ண நினைக்காது. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க விடாது கட் பண்ணுங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சார் சார் இறந்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் யாரோ அவங்க கையெழுத்து போட்டு பாடி வாங்கிட்டு போங்க. கையெழுத்து போட்டு இவர் பாடி வாங்க மாட்டாரு. பொண்டாட்டி கையெழுத்து போட்டு அம்மா கிட்ட சொத்து வாங்கி கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்பாரு. அதை வச்சுட்டு அவங்க அம்மா தான் பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கூறுகட்ட குடும்பம். ஜீவா சம்பந்தமா எல்லா உரிமையும் அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் கையெழுத்து போடக்கூடாது. அண்ணாமலை வாமா, வந்து கையெழுத்து போடுமா. நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோமா? நாங்க வரதுக்குள்ள நீங்க போயிடுவீங்களா?
ப்ளீஸ்மா எங்களை விட்டு போயிடாதீங்கம்மா. கடனாவோ இல்லை ஃப்ரீயாவோ நீங்கள் பணம் கொடுக்கறதுல எங்கள் வீட்டில் யாருக்கும் விருப்பம் இல்லை. இந்த சொத்தில் என் பங்கை பிரித்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படி ஒரேடியாக நீங்கள் பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு என்னால் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் வராதுல்ல. புது வீட்டுக்கு நீங்க வருவீங்களான்னு தானே கேக்குறேன். ஆமாம்மா, புது வீட்டில் நீங்கள் தான் பால் காய்ச்சணும். நீங்கள் கண்டிப்பாக வரணும்மா. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு சார். ரிப்போர்ட் எங்க? இப்போ வந்துடும். என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொத்தை பிரிச்சு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இப்ப அவ பாடிய வாங்குறதுக்காக கையெழுத்து போட வச்சுட்டாங்களேன்னு. ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போங்க சார். இருந்த 5 ஆம்புலன்ஸ் வெளியே போயிருக்கு சார். வேற வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன் சார். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். வாங்க போகலாம். நில்லுங்க. பதில் சொல்லிட்டு போங்க. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அது என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லி தொலைங்களேன். சொல்லுங்க. இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருந்தா எங்களை என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நாங்க முடிவு பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்ட உடனே ஏன் பயந்தீங்க?
என்னங்க வாங்க போலாம். என்ன பயந்து ஓடுறீங்களா? ரத்தமும் சதையுமா உயிர் துடிப்பா இருந்த என் பொண்ணு என்ன கேட்காம எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப என் பொண்ணு ஒரு புடி சாம்பலா எனக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க என் பொண்ணை பார்த்துக்கிட்டது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லட்சணத்துல சொந்த வித்து வாடு அவன் உயிரை எடுத்திருக்கீங்க. இந்த விஷயமா தாங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த விஷயமா தான் என் பொண்ணுக்கு ஏதோ செஞ்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதுக்கு காரணமா யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். சக்தி, வா, ஆபரேஷன்காரங்க பார்க்கலாம். ஏதோ வயசாயிடுச்சு, நோய் வந்து போயிட்டானா கூட ஏதோ, ஆனா இப்படி அநியாயமா போட்ட என் வயிறு பத்தேறிதுன்னு என்னால தாய்க்கவே முடியல. ஆனா எனக்கு தெரியும் என்னமோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட. ஆனா இவங்க எல்லாம் அவளை அடிக்கடி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அன்பர் சொல்லிதானே எனக்கு இந்த பிரச்சனை தெரியும். ஜீவா ஒரு நாள் பார்த்து பேசும்போது அவ எங்க கிட்ட சொன்னாமா, அம்மா நமக்கெல்லாம் கொடுத்த சொத்து பத்திரத்தை நமக்கு விக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொன்னா. நான் கூட அதுல என்ன இருக்கு ஜீவா, நல்லதுக்கு தானே சொன்னேன். இல்ல பத்திரத்தை அடகு வச்சு பிசினஸ் பண்ணலான்னு இருந்தோம். எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைன்னு சொன்னாமா. ஜீவாவுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொத்தை யாருமே விற்க முடியாம பத்திரத்தை மாத்தி எழுதுனா அண்ணாம. கடைசியில பணம்னு பேயார இருக்கும் நடுவில் பாவம் இந்த பொண்ணு இப்படி மாட்டிக்கிட்டேன். பூனைய கூட விளையாட்டுக்கு கை ஓங்கி அடிக்காத ஒரு பொண்ணு, எவ்வளவு மென்மையான பொண்ணு இப்படி ஆயிட்டாங்க. இல்லைன்னா இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த சாவுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். சூர்யா, ஹாய் அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உட்காருங்க. எந்த கிளாஸ் படிக்கிற? 8th அங்கிள். நல்லா படி. எக்ஸாம் படிச்சிட்டியா? நல்லா பண்ணுவியா? ம். குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிம்மா. உட்காருங்கண்ணே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? வந்துடுச்சுமா. என்ன சொல்றாங்க? உயரமான இடத்துலேருந்து கீழே விழுந்ததால
கழுத்து எலும்பு முறிஞ்சு செத்துருக்கா. மற்றபடி ஜீவாவோட உடம்புல வேற எந்த வியாதி இல்லை. அவள் வயிற்றில் செரிமானமாகாத சாப்பாட்லேயும் எந்த விஷத்தன்மையும் இல்லை. என்ன நம்மள என் குழந்தையோட வயித்துல பாதி செரிமானம் ஆன சாப்பாடு இருந்துச்சு. நான் ஊட்டி வளர்த்த பொண்ணு. கடைசி அவ என்ன சாப்பிட்டான்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணாமலை, இதை விட ஒரு கொடுமையான விஷயம் ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. போனது 2 உயிர். ஜீவா கர்ப்பமாக இருந்திருக்கா. என் பொண்ணு எப்போ தவறி விழுந்துட்டா. என்னைக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அன்னைக்கே தவறி விழுந்ததுக்கு சமம். அப்போ ஜீவா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த வீட்டுல அவ கொடுமையை தான் அனுபவிச்சா. ஆனா அவ யாருக்கிட்டயுமே சொல்லல. அந்த ஃபேமிலி ஒரு தப்பான ஃபேமிலின்னு எனக்கு தெரியும். அவ என் பேச்ச மதிக்காம அந்த வீட்டுக்கு மருமகளா போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நாளைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இப்ப நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அந்த ஃபேமிலி மேல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆகணும். ஜீவா என் கூட இருக்கிற வரைக்கும் அம்மா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு நம்பினேன். இப்ப ஆத்மா எங்கேயாவது இருக்கிற வாய்ப்பு இருந்தா கூட அதே தான் நம்புவான். அம்மா இருக்காங்களே, எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு. அந்த நம்பிக்கை நான் வீண் போக விட மாட்டேன். அவ சாவுக்கு யாரு காரணமா இருந்தாலும் அவங்கள சாப்பிடுங்கம்மா.
அண்ணே, நான் சாந்தி பேசுறேன் அண்ணாமலை. அண்ணன் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு பக்கத்தில் எங்கே போயிருக்காரு? இல்ல நான் உன்கிட்ட அண்ணன் கிட்ட நம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ அண்ணன் வந்ததும் நாங்கள் நேரில் கிளம்பி வரட்டுமா? இல்ல நான் போன்லயே சொல்லிடுறேன். சொல்ல அண்ணாமலை. சாந்தி, உயிர் இல்லாத என் ஜீவாவோட உடம்பு இப்போவும் என் கண்ணு முன்னாடி படுத்து கிடக்குற மாதிரி இருக்கு. கண்ணை முன்னா திரும்ப திரும்ப அதே தான் வருது. என் ஜீவா தானா சாவல, யாரும் அவளை தள்ளி விட்டுருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து அந்த சக்தி குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருது. என் மகளோட சாவுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் சாந்தி. இந்த விஷயத்துல ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. ஆமா அண்ணாமலை, இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியே இல்லாதவங்க எல்லாம் காட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜீவாவை யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா சட்டத்துக்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாமே தவிர கண்டிப்பா கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. போலீஸும் விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க. போலீஸ் எதேதோ சொல்றாங்க. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் மேல இடத்துல நம்ம ஏதாவது சொல்லி ஏதாவது செய்யணும் சாந்தி. அந்த விஷயத்துல நீயும் அண்ணனும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணும். சொல்ல நம்மள என்ன பண்ணணும்? இந்த பாரு, என்னென்ன நடந்துச்சு, யார் யார் மேல நமக்கு சந்தேகம் இருக்குன்னு எல்லாத்தையும் விவரமா எழுதி ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஒரு மனுவை கொடுக்கணும். என் ஜீவாவுக்கு நியாயம் கிடைக்கணும் சாந்தி. கண்டிப்பா அண்ணாமலை, நான் அண்ணன் கிட்ட சொல்லி உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆர்டிஓ ஆபீஸ்க்கு மனு கொடுத்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் காத்துட்டு இருப்பேன். மறந்துடாத சாந்தி. மறக்க முடியாது அண்ணாமலை. ஜீவா இவ்வளவு கொடூரமா இறந்தது யாரால மறக்க முடியும்? நம்ம ஜீவாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். நீ நிம்மதியா இரு அண்ணாமலை. நிம்மதியா அப்படின்னு ஒண்ணு எனக்கு இருக்கு. சரி, நான் வைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ சார், யாரை பார்க்கணும்? ஆர்டிஓ இருக்காரா? இருக்காரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்க நம்பின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஓகே சார். நீங்க போய் பார்க்கலாம் சார். வாண்ணே. வாங்க சார். ஹலோ சார், ஐம் நம்பி. ஹலோ. இவர் என்னோட பிரதர் தவசி. வணக்கம். ஹலோ சார். இவங்க என் சிஸ்டர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஜீவாவோட டெத் கேஸ் விஷயமா உங்களை பார்த்து பேசலான்னு வந்திருக்கோம். இந்த நியூஸ் நான் டெய்லி மீடியாவில் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தற்கொலையாகவும் இருக்கலாம் தான் போலீஸ்காரங்களாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், எங்களை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இது தற்கொலையாக இருக்க முடியாது. ஜீவா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் நிதானமான பொண்ணு, தெளிவான பொண்ணு. எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பான். அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்க அளவுக்கு அவள் கோழை இல்லை. சார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான் சார். ஆனால் ஒரு மனுஷனோட மனசு எந்த நிமிஷத்தில் எப்படி மாறும்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது தற்கொலை இல்லைன்னே இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை சார், அப்படி இருக்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவங்களோட மொட்டை மாடி கைப்பிடி சவர் 1 அடி இல்லை 1/2 அடி இருந்தால் தவறி விழ வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 3 அடி இருக்கே. ஸோ அதனால தான் எங்களுக்கு சந்தேகமே. சார், கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் லைஃப்பில் நிம்மதியே இல்லைங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது தற்கொலையும் இல்லை, ஆக்சிடெண்ட்டும் இல்லை. உண்மை என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நம்பி. அந்த ஜீவா டெத் விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த சக்திவேல் ஃபேமிலிக்கு என்கொயரி நோட்டீஸ் உடனே அனுப்புங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரோக்ராம் டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொடுத்தா போதும். புரிஞ்சுதா? யா, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கொஞ்சம் கூட லேட் பண்ண மாட்டோம்.
இந்த நிமிஷத்துலேருந்து நாங்கள் விசாரணை தொடங்குறோம். இந்த கேஸில் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களை என்கொயரி பண்ணுவாங்க. கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ சார். யா, வரேன் சார். வெல்கம் சார். வரேங்க. வாங்க. ஹாய் நம்பி. ஹாய். வெயிட் பண்ண, உங்ககிட்ட பேசணும். அண்ணா ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாண்ணே. அவர் ஆர்டிஓ பார்த்துட்டு வெளில வந்து பேசுகிறேன்னாரு. சரி. அங்கிள் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்க. ஜீவா சாவுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேம்மா. யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அங்கிள். தப்பு செஞ்சவங்களுக்கு கூட எந்த தீங்கும் நினைக்காத ஜீவா அவ மூச்சையை நிறுத்திருக்காங்கன்னா விடக்கூடாது அங்கிள். ஜோதி ப்ளீஸ். ஹாய் நம்பி. சும்மா இரு சுப்பு. சாரி நம்பி, வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்ன உங்க கேஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்க கேஸ் ஹேண்டில் பண்ண போறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. ஓகே. டோன்ட் வரி. சரி. அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே. போலாம்ப்பா. போலாண்ணே. நானாவது நிறைய தப்பு பண்ணிருக்கேன் அங்கிள். தெரிஞ்சோ தெரியாமலோ திசை தப்பி போயிருக்கேன். ஆனா ஜீவா அப்படி கிடையாது. எவ்வளவு பொறுமையா இருப்பா தெரியுமா? யாராவது அவளை தேடி வந்து பிரச்சனை பண்ணா கூட சமாதானமா போயிடுவா. எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டா தெரியுமா அங்கிள்? அவளோட கடைசி நிமிஷத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. கொடுமை அது, கொடுமை. ஜோதி அவளை அந்த நிலைக்கு ஆளாக்கணுங்கள. வா. அன்பழகன், நீங்க ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணாரு. ஜீவா கேஸை நான் தான் டீல் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம். குற்றவாளி நிச்சயமா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜீவா என் பொண்ணு மாதிரி. குற்றவாளியை நிச்சயமா கண்டுபிடிப்பேன். நான் ஆர்டிஓ கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.